செய்திகளில் நலம் நாடும் நம்மீடியாவின் சார்பாக நடைபெற இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் சார்பாக பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்கு ரெட்டையில நிற்கக்கூடிய வேட்பாளர் துரை சண்முகபிரபை பேட்டி எடுக்க வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதிமுக சார்பாக சீட்டு கொடுத்ததுக்கு நம்மீடியா சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. உங்களை பற்றின சிறிய அறிமுகம் நம்மீடியா நேயர்களுக்காக. நான் 1987 பிறந்தேன். 2000 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் உறுப்பினராக பதவி வகித்திருந்தேன். 2019 எங்கள் அப்பா இறக்குறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளரில் அறிமுகம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் அம்மாபேரை மாவட்ட செயலர், இன்றளவும் நீங்கள் அம்மாபேரை மாவட்ட செயலர் ஒன்றிய செயலரில் கழக பணி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு பிஇ பட்டதாரி. இங்கே உள்ள கும்போணம் அரசு இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். மனைவி ஹவுஸ் ஒய்ஃபு, ஒரு பையன் ஒரு பொண்ணு. வேறு எதுவும் டீட்டெயில்ஸ்? இப்போ நீங்கள் பாபநாசம் சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையோடு சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எங்கள் அப்பா தொடர்ந்து 3 தடவை எம்எல்ஏ. 2006, 11, 11, 16, 16, 21. 16, 21 மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்களால் வேளாண் துறை அமைச்சராக அங்கீகரிக்கப்பட்டாங்க. அதே சமயம் மாவட்ட செயலராக அங்கீகரிக்கப்பட்டாங்க. எங்கள் அப்பா பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்ஸாக கொடுக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா அந்த தொகுதிக்கு ரொம்ப பரிச்சிதமானவங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த 2006 இந்த தொகுதி பெரிய தொகுதியாக இருந்துச்சு. கும்பகோணத்தில் சோழபுரம், புளியம்பேட்டை அப்படின்னு ஸ்பில்டப் ஆகி நிறையா இருந்துச்சு. அப்புறம் 2011 டீலிமிட்டேஷனில் ஒரு சர்க்கிள்குள்ளே தொகுதி இருந்துச்சு. அன்னையிலேருந்து ஆரம்பித்தா எங்கள் அப்பாவும் கிட்டத்தட்ட 1980 எம்ஜிஆரோட ரசிகர். அதனால் அவங்களுக்கு மேக்ஸிமம் கட்சி தான் வாழ்க்கை. இந்த மக்களோட பிரச்சனை தான் அவங்க பிரச்சனை. வேறு எதை பற்றியுமே கான்சன்ட்ரேட் பண்ணல. முழு நேரம் அரசியல்வாதி. வேறு எந்த பிஸ்னஸ் தொழில் எதுவுமே கிடையாது. முழுசாக பண்ணாங்க. மக்களோட மக்களாக இருந்தாங்க. ஏதோ யாரையும் ஒரு சமூகம் சார்ந்தோ ஒரு இனம் சார்ந்தோ இல்லை, பொதுவான ஆள். தொகுதிக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு கொடுத்தாங்க. சொல்லணுன்னா இப்போ ரகுநாதபுரத்தில் ஒரு பாலிடெக்னிக் காலேஜ், சுந்தரமாயிலும் அண்டக்கூடையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய திட்டம், ஒரு 21 கிராமங்கள் பயனடையக்கூடிய திட்டம், 2 பாலம் போட்டு நிறைவேற்றி கொடுத்தாங்க. இதேமாரி எங்கள் ராஜகிரியிலேருந்து வன்னியடி இளங்கார்குடி ஒரு 11 கிராமத்தை இணைக்கிற இந்த பாலம் ராஜகிரி பாலம் திட்டம். அது இல்லாமல் நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு பண்ணது, பஸ் ஸ்டாண்டு, அதுமாரி பொதுமக்களுக்கு பயனுடைய திட்டங்களை அதிகமாக பண்ணி கொடுத்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டாங்க. அவரோட வழித்தோன்றல் நான் அவங்கள தான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு குரு அவங்க தான். அவங்க சொன்ன விஷயத்தை வச்சு நான் இப்போ மக்களோட பிரச்சனைகளை சொல்லணுன்னா மெயினாக எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் முதல்ல போய் நிற்கிறேன். அதே மாதிரி இப்போ எடக்குடின்ற ஒரு கிராமத்தில் மண் பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு ஒரு ஆளாக தனியாக குரல் கொடுத்த நான் மட்டும்தான். பாக்கி எல்லாருமே அண்டர் கிரவுண்டு சப்போர்ட் பண்ணாங்க. நான் மட்டும்தான் பண்ணி அந்த ஒரு 5000 மக்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாத்து கொடுத்தேன். மக்கள்கிட்ட உள்ள நம்பிக்கை தான். மற்றபடி என்னோட தனி இன்ஃப்ளூயன்ஸ் எதுவும் கிடையாது. நான் அந்த கட்சி சார்பாக நிற்கிறேன். அதே சமயம் என்னோட பங்களிப்பு இங்கே அதிகம். அதுவும் இல்லாமல் அந்த தொகுதியில் ஏடிஎம்கேன்றது ஒரு பரிச்சிதமான ஒரு கட்சி. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது முன்னாள் வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு அவர்கள் இங்கே எண்ணற்ற நலத்திட்டங்கள் செஞ்சுருக்கிற அடிப்படையில் கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் நிறையா பிரச்சாரத்துக்கு போயிருப்பீங்க. மக்களுடைய அந்த இது எப்படி இருக்குது? மக்கள்கிட்ட முதல்ல இருக்கிறது நம்ம ஊர் வேட்பாளர் வேணும். முதல் கோரிக்கையே அவங்களுக்கு அதான், வேறு எதுவும் இல்லை. கூப்பிட்டா ஓடி வரணும். இப்போ மக்களுக்கு பெருசாக ஒன்றும் ஆப்ளிகேஷன் இல்லை. எனக்கு தெரிஞ்ச தொகுதியில் அவங்க கேட்குறது ரோடு, தண்ணி வசதி, மின் இணைப்பு, இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அவங்க எனக்கு பர்சனலாக எனக்கு வீடு கட்டி கொடு, எனக்கு பணம் கொடு, அதை செய்யணும்னு சொல்லலை. அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது ஒரு தனிநபர் சார்ந்த விஷயம் கிடையாது, ஒரு ஊரோட நலன். அதை செய்ய வரணும்னு நினைக்கிறேன். அதேமாரி அவங்களோட சுக துக்கங்களில் பங்கேற்கணும். எது நடந்தாலும் சரி, ஒரு மரணமாக இருந்தாலும் சரி, ஒரு கல்யாணமாக இருந்தாலும் அவங்கள ஒரு கௌரவம். நம்ம சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். நம்ம போய் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு 500 ரூபா மொய் போடுவோம். ஆனால் அவங்க பண்ணுற செலவு 10 ஃப்ளக்ஸு, ஒரு 5 வெடி, 10,000 ரூபா செலவு பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட மனநிலை நம்மளுக்கு ஒரு விஐபி வரணும், நம்மளை கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதை செய்ய தானே நம்ம இருக்கோம். இந்த அரசியலில் வேறு என்ன செய்ய போகிறோம்? இப்போ அதிமுக கூட்டணி சிறுபான்மையினருக்கு எதிரான கூட்டணி அப்படின்னு சொல்லி வலைத்தளங்களில் பரவலாக ஒரு கருத்து நிலவுது. அதை பற்றி உங்கள் கருத்து? வலைத்தளங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், உண்மைக்கு எதிராக தான் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச சில விஷயம் சொல்கிறேன்.
20 இஸ்லாமிய சிறை கைதிகளை வந்து ஜெயிலில் அடைக்கப்பட்ட அவர் சொன்ன வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு அமைஞ்சோன்னா அவங்கள வெளியே எடுப்போம்னாங்க. இன்ன வரைக்கும் நடந்துச்சா? ஒன்றும் நடக்கலை. இதுதான் விஷயம். அதாவது அவங்க வந்து எலெக்ஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க. இப்போ வந்து காகிதமில்லத்து மாவட்டமாக இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரே கட்சி வந்து முஸ்லீம் லீக் தான். இன்னைக்கு இவங்களோட கண்ட்ரோலில் வந்து உனக்கு நான் சீட்டு தரேன், நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளு பிரிச்சுட்டாங்கல்ல. இப்போ நீங்களே பார்ப்பீங்க. இப்போ நம்ம பாப்பனா சட்டத்தை மூண்டிலே ஒரு 4 அணி இருக்காங்க. டிஎன்டிஜே, மாமக, தமிழ் மன்சாரி கட்சி ப்ளஸ் வந்து எஸ்டிபி 5 ஆயிருச்சு. அது காரணம் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க யாரும் முழு பலத்தோடு இருக்கக்கூடாது. பிரித்தாலும் சொல்லிச்சுவாங்களே ராபர்ட் கிளைவ், அதை தான் பண்ணுறாங்க. மற்றபடி வந்து ஏடிஎம்கே வந்து என்றைக்குமே சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி கிடையாது. ஏன்னா நானா எங்கள் அப்பானா இப்போ ஒரு 15 வருஷம் 15 வருஷமும் எங்களுக்கு ஓட்டு போடாங்க யாருமே கிடையாது. சிறுபான்மை ஓட்டு போடாமல் நாங்கள் ஜெயிக்கிற வாய்ப்பே கிடையாதுங்க. போன வாட்டி உங்களுக்கு தெரியும், சிறுபான்மை ஓட்டு இல்லாதனால தான் நாங்கள் தோல்வி பக்கம் போனோம். எங்கள் அப்பா ஜெயிச்சதுக்கு முழு காரணமே சிறுபான்மை தானே. அப்பயும் எங்களை ஏற்றுக்கிட்டாங்கல்ல. நாங்கள் இதே ஏடிஎம்கே தான். ஆக மொத்தம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் வந்து எந்த காலத்துலேயும் சிறுபான்மைக்கு எதிராக நிற்காது. அதே சமயம் நான் வந்து சார்ந்திருக்கிறது என்னோட படித்தது, எங்கள் அப்பாவோட படித்தது. இது வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 45-50 வருஷமாக எல்லாரும் ஒரே குடும்பத்தை மாதிரி தான் பழகிட்டு வரோம். யார்ட்டையும் எந்த வேறுபாடும் இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் வந்து தீபாவளி நடக்குதுன்னா நாங்கள் ஒரு இனிப்பை பரிமாறிக்கிறோம். அவங்களுக்குள்ள ரம்ஜான் டைம்னா அவங்க இனிப்பு கொடுக்குறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு என் வயசுக்கு இப்போ எனக்கு ஒரு 38 ஆகுது. எனக்கே 20 வருஷமாக நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. மீடியாவில் உங்களுக்கு தெரியும், ஆண்டியே எதை பண்ணுமோ பண்ணுறாங்க. அதாவது பயத்திலையும் பண்ணுறாங்க. எப்போதுமே சிறுபான்மை ஓட்டை வாங்கிடக்கூடாது அந்த இது ஒரு விஷயத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது பார்த்தா நம்ம எல்லாருமே வந்து மாமன் மச்சானா அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கோம், அந்யோன்யமாக தான் பழகிட்டு இருக்கோம். அந்த அடிப்படை ஓகே. இப்போ நீங்கள் வந்து பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் ஜெயித்த பிறகு செய்யக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்கள் ஞாபகத்தில் ஒரு இது பட்டியல் போட்டு வச்சுருப்பீங்க. அதில் வந்து நம்மீடியா சார்பாக ஒரு சின்ன வேண்டுகோள். இப்போ வந்து பல இடங்களில் வந்து மரங்கள் அழிக்கப்பட்டுச்சு, அதாவது சூழ்நிலை காரணமாக அழிக்கப்பட்டுச்சு, வயது முதிர்வு காரணமாகவும் அந்த சீற்றங்கள் காரணமாகவும் இதாகிடுச்சு. இப்போ வந்து ஊராட்சி பேரூராட்சி சார்பாக மரக்கன்றுகள் நட்டு அந்த ஊராட்சி பேரூராட்சி பராமரித்து ஒரு பசுமையை உண்டாக்கணும் அப்படிங்கிறத நம்மீடியா சார்பாகவும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். அதே சமயம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் வெற்றி பெறத்துக்கு நம்மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். வரக்கூடிய அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் நம்ம பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய வாக்காளர்கள் எல்லாரும் நம்முடைய பிரதிநிதியை தேர்வு செய்ய வேண்டிய உரிமை நமக்கு இருக்குது. அந்த உரிமையை நிலைநாட்டும் விதமாக எல்லாரும் வாக்களித்து நம்முடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி தமிழகத்திலேயே பாபநாசம் சட்டமன்ற தொகுதி தான் 100% வாக்களிக்கப்பட்ட தொகுதி அப்படிங்கிற நற்பெயரை நம்முடைய சட்டமன்ற தொகுதிக்கு பெற்றுத்தரணும் என்று நம்மீடியா சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி.